பிரதர், நம்ம கிட்ட வாடகைக்கு ஆட்டோ ஓட்டின பையன் கொஞ்சம் கோல்மால் வேலை பண்ணிட்டான். அதனால வேலையை விட்டு தூக்கிட்டேன். ஒரு நல்ல டிரைவர் இருந்தா சொல்லுங்க, நம்ம ஆட்டோ வாடகைக்கு ஓட்டுறதுக்கு. சார், ம் பக்கத்து தெருவில் ராஜா இருக்கார்ல சார், அவர் பையன் சார் நான். நீங்கள் ஆட்டோ வாடகைக்கு ஓட்டுறதா கேள்விப்பட்டேன். வேணா நான் ஓட்டுறேன் சார். வீட்டில் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம் சார். சரி சரி, நீங்கள் எப்படி வேலை செய்கிறீங்கன்றதால எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு கரெக்டாக இருக்கணும், அதுதான் முக்கியம். புரியுதுல்ல? அதெல்லாம் கரெக்டாக இருப்போம் சார். வீட்டுக்கு வாங்க, கீ தரேன். சரிங்க சார். டே மச்சி, எங்கடா? கோயம்பேடு வரைக்கும் போகிறேன்டா. அப்படியா? சரி, நம்ம ஆட்டோவில் போ. பரவாயில்ல மச்சி, நான் பஸ்லேயே போய்க்கிறேன்டா. டேய், நமக்குள்ளே இதுக்கிட்ட இதெல்லாம் பார்த்துக்கிட்டு காசு எல்லாம் ஒன்று நான் உங்ககிட்ட கேட்கல, நீ நம்ம ஆட்டோவில் போ. அண்ணே, இவன் என் ஃப்ரெண்டு தான், கூப்பிட்டு போயிருங்க. சரிங்க சார். எப்படி வேண்டாம் தான் சொல்லுவான், இதை அவன்கிட்ட கொடுத்துருங்க. பேசாமல் இந்த பணத்தை வாங்கி நாமளே வச்சுக்க வேண்டியது தான். அவர்கிட்ட ஒன்றும் சொல்ல தேவையில்லை. சரிங்க சார். வரேன் சார். ம் வாங்கண்ணே. என் ஃப்ரெண்டு ட்ராப் பண்ணிட்டீங்களா? அவர் கோயம்பேட்டில் ட்ராப் பண்ணிட்டேன் சார். அவன் காசு எதுவும் கொடுத்தானா? நீங்கள் எதுவும் வாங்கலைல்ல? இல்லை சார், அவர் கொடுக்குறதுன்னு தான் சொன்னார். ஆனால் நான் அவர்கிட்ட இருந்து ₹1 கூட வாங்கல சார். உண்மையாவானே? ஆமாம் சார், சத்தியமா. டே மச்சி, என்ன பார்க்குறீங்க? அவன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு பைக் டாக்ஸி பிடிச்சி வந்துட்டான். வரும்போது வயிற்று பசிக்காக வரேன்னு சொல்கிறீங்க. இப்போ பணத்தை பார்த்த 10 நிமிஷத்தில் பணத்து மேலே ஆசை வந்துருச்சுல? நீங்கள் குடும்பத்துக்காக வேலைக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பணத்து மேலே ஈர்ப்பு வந்திருக்காது. அதுவே பணத்தை சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தோட வேலைக்கு வந்திருந்தீங்கன்னா அது கடைசியில் இந்த மாதிரி தப்பான பாதையில் கொண்டு போயிடும். பணத்தை சம்பாதிக்கணும் தான், ஆனால் அது நல்ல வழியாக இருக்கணுண்ணே. இனி வேலைலாம் ஒன்றும் கிடையாது, கிளம்புங்க.